இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த தியான வேளைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய ஆறுதலை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:3 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பல்வேறு நாமங்கள் உள்ளன. அவர் பல இடங்களிலே நமக்கு பல்வேறு காரியங்களை செய்கிற அவருடைய கிருபை, அவருடைய அன்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். இன்று உலகத்தில் யாரிடம் நாம் கேட்டாலும் பல்வேறு பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், பாடுகள், ஒவ்வொரு தோல்விகள், இது எல்லாவற்றையும் இழப்புகள், இவற்றின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காரியங்களிலே மக்கள் ஒரு சமாதானமின்றி, ஆறுதலின்றி தவிக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, சகல விதமான ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சகல விதமான ஆறுதலின் தேவன். இந்த நாளிலே நாம் நம்முடைய கவலையில் எப்படி அவர் ஆறுதல் அளிக்கிறார் என்று பார்ப்போம். லூக்கா 10:42 இவ்வாறு சொல்லுகிறது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு அருமையான குடும்பம். இந்த குடும்பத்தோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறாங்க, மார்த்தாள், மரியாள், லாசரு. இந்த மார்த்தாள் மரியாளில் லாசரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். இப்போ அடிக்கடி ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வருவது, அவர்களோடு பேசுவது வழக்கம். இந்த நாளில் மார்த்தாள் பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து, இன்று நாம் பல்வேறு காரியங்களை குறித்து கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல்வேறு நேரங்களில் அந்த கவலை நிமித்தமாக கலக்கம், கண்ணீர், வேதனை, துயர பெருமூச்சு, இவைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த கவலைகளை எப்படி வேதம் அதை நாம் ஆண்டவர் இந்த கவலையிலிருந்து ஆறுதல் கொடுக்கிறார் என்று பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படுவதனால் பிரயோஜனம் என்ன? ஒரு முளத்தை கூட்ட முடியுமா அல்லது குறைக்க முடியுமா? ஒரு முடியாவது நம்மளால கருப்பாக்கவோ வெள்ளையாக்கவோ நம்மளால முடியாது. அப்போ இப்போ கவலைப்படுகிறதுனால என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மார்த்தாள் கவலைப்பட்டு இங்கே கலங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கவலைகளை எல்லாம், பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் கவலையில ஆறுதல் அடைவது எப்படி? முதலாவதாக கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மை ஆறுதல் படுத்தும். பொதுவாக கவலைப்படும் போது பாருங்க, ஒரு தனி ஆளாக நின்று இத்தனை பாரங்களை சுமக்கிறேனே, தனி ஆளாக நின்று இத்தனை காரியங்களை நான் பொறுப்பெடுத்து நடத்துகிறேனே என்று பல்வேறு நேரங்களிலே நாம் அங்கலாய்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனியாக இல்லை, நான் எப்போதும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. ஆகவே மத்தேயு 6:25 ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிரு, எதை குறித்தும் கவலைப்படாது, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம் என்று நீ கவலைப்பட்டு கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:6-7 நீ ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் அவருடைய பிரசன்னத்தை நாடும் போது, அவர் நம்மோடு கூட இருப்பதை உணரும் போது நிச்சயமாகவே நாம் கவலையில் இருந்து ஆறுதல் அடைவோம். 2வதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். பல்வேறு நேரங்களில் நம்ம கவலைப்படும் போது போய் கலங்கி ஒவ்வொரு இடத்துலமா அந்த கவலையை நாம பகிர்ந்து கொள்ளுவோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது, அவருடைய சமூகத்தில் போய் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிட வேண்டும். வேதாகமத்தில் பார்க்கிறோம், சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய தாயார் அன்னாள் மிகுந்த வேதனையோடு அவள் ஆலயத்தில் போய் கண்ணீரோடு தன்னுடைய பாரத்தை எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறாள்.
அந்த சிச்சுவேஷன்ல அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமான சாமுவேலை ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கிறோம். அவருடைய சந்ததியில, அவருடைய சமூகத்துல நாம கண்ணீரோடு நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடும்போது நம்மளுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்குகிறார். அதே போல மூன்றாவதாக அவர் நம்முடைய கவலையை நீக்கி எப்போது ஆறுதல் தருவார்? நாம் அவருடைய சமூகத்தில் இருந்த அவருடைய வேத வாக்கியங்களை நாம் சிந்திக்கும் போது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டு அதை நம்பி நாம் வாழும்போது, அதனாலதான் தாவீது சொல்றார், அவருக்கு இருந்த கவலைகள் பல. அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வாக்கு தத்தம், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சங்கீதம் 119:50 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 12:25 பார்க்கிறோம், மனுஷனுடைய கவலை அவர் அதை ஒடுக்கும், நல் வார்த்தையை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் இல்லாதிருந்தால், பிரமாணங்கள் இல்லாதிருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன் என்று தாவீது புலம்புகிறாராம். ஆண்டவரிடத்துல வந்தவர்கள், அவருடைய வாயின் மொழியை கேட்டவர்கள் ஒருவர் கூட ஆறுதல் இல்லாமல் போகல. ஒரு பாவத்தோடு வந்த பெண்ணு கூட அங்க ஆண்டவர் சொல்றார், நீ போகலாம், உன் பாவத்தை மன்னித்தேன் என்று சொல்லி அனுப்பும்போது அவள் ஆறுதலோடு திரும்பி செல்லுகிறாள். ஒரு தன்னுடைய குமாரனை இழந்த தகப்பன் வரும்போது, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருப்பான் என்று சொல்லும்போது அவர் ஆறுதலோடு அங்கு திரும்பி செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கி அவர் ஆறுதலோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக கர்த்தரை நாம் துதிக்கும் போது நம்முடைய கவலை மாறுகிறது. நாம் எப்போதும் அவருடைய சமூகத்துல மகிழ்ச்சியோடு காண ஆண்டவர் அழைக்கிறார். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். நீதிமொழிகள் 15:13 சொல்லுகிறோம், மன ரம்யமோ நித்திய விருந்து. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உலகத்துல எல்லாருக்கும் கவலைகள் உண்டு, எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு. ஆனால் அவற்றின் மத்தியில நாம் ஆண்டவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது, அவருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் ஊற்றி விடும்போது, அவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய சமூகத்துல நாம் அவரை துதிக்கும் போது, நிச்சயமாகவே அவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் மாற்றி நம்மை ஆறுதல் படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய கவலைகளை மனிதரிடம் சொல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி விடுவோமா? அவருடைய பிரசன்னம் எப்போதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்வோமா? எப்போதும் ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் நம்மை வழிநடத்துகிறது என்பதை புரிந்து கொள்வோமா? நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய கவலையிலிருந்து நமக்கு ஆறுதல் அளிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோப்பா. ஆண்டவரே, நீ சகல வித ஆறுதலின் தேவனப்பா. ஆண்டவரே, பல்வேறு காரியங்கள்ல கவலையில தவித்து கொண்டிருக்கிற, சிக்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்கெங்கெல்லாமோ ஓடி ஆண்டவரே ஆறுதலுக்காக அலைந்து கொண்டிருக்கிற, சமாதானத்துக்காக அலைந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோப்பா. இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே நீங்க ஒரு ஆறுதல் அடையும் வழியை கொடுத்துருக்கீங்கப்பா. நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பிரசன்னத்துல இருக்கவும், உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய சமூகத்துல எங்களுடைய கவலைகளை எல்லாம் ஊற்றி விடவும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே நீர் தந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்கிறவர்களாக காணப்படும் போது நிச்சயமாகவே எங்களுடைய கவலைகளை எல்லாம் நீர் மாற்றி எங்களை ஆறுதல் படுத்துகிறீரப்பா. சகலவித ஆறுதலின் தேவன், எல்லாவித கவலைகளையும் நீக்கி தகப்பனே ஒவ்வொருவரையும் நீங்க ஆறுதல் படுத்துறதற்காக நன்றி சொல்லுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை